அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த ஊர், என்ன தொழில் பார்க்குறீங்க? என் பேர் சூசை மிக்கேல். என் தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. நான் கேரளாவில் வேலை பார்க்குறேன். என்ன வேலை? கொத்தனாராக வேலை பார்க்குறேன். அண்ணா, இப்போ அதாவது 2024 தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன், அதாவது தேர்தல் நடக்குது. ஆமாம், சட்டமன்ற தேர்தல். இதில் வந்து உங்களுடைய ஓட்டுனா நீங்கள் யாருக்குன்னா கொடுப்பீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி வந்து நிலவுதான் தான் கருத்து வருது. அது திமுக சார்பு, திமுக, அதிமுக, புதுசாக வந்தவர்கள் தமிழக கட்சி கழகம், நாம் தமிழக கட்சின்னு இருக்கு. இதில் உங்களுடைய வாக்குகள்லாம் நீங்கள் யாருக்குன்னா கொடுப்பீங்க? என்னுடைய வாக்கு என்று சொல்கிறத விட தமிழக சூழல் இப்போ எப்படி இருக்குதுன்னா, என்னது ஒரு வெளிப்படையற்ற ஒரு ஊழலான நிர்வாகம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதில் இன்று அதற்கு கடுமையான சரியான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லும்போது நாம் தமிழர் கட்சி. அதில் குறிப்பாக எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது கூட அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் மக்களுக்கு புகுத்தி ஒரு போராட்டத்தை வீரியப்படுத்தி கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. இதில் கமல் வந்தார், திருமாவளவன் இருக்கிறார், எத்தனையோ அரசியல் எடப்பாடி இருக்கிறாரு, எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு உணர்ச்சி பொங்க மக்களை உருவாக்கி வருகிறார்கள் முறையிலையும், அது மக்களுக்காக துணிஞ்சு நிற்கிறார்கள் என்ற முறையிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னது நம்முடைய வாக்கம், நம்முடைய ஆதரவு எப்போதுமே என்றே இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே இருக்காது. அண்ணா, நீங்கள் வந்து கட்டிட தொழிலாளர்னு சொன்னீங்க. ஆமாம், அதாவது கட்டிட தொழிலாளர்னா அதாவது கல் மண்ணுங்கிறது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. ஆமாம், அதுக்காக தானே தமிழகத்தில் வந்து, அதாவது உங்களுடைய பகுதியில் வந்து கனிம வளங்களை வந்து வெட்டுவாங்க. இது எப்படி தப்பாகும்? ஏன்னா நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லியிருந்தீங்க, நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய தொழிலுக்கு வந்து அது அத்தியாவசியமானதானா? ஏன் அதை நீங்கள் தடுக்கிறீங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சியில் அதன் கொள்கைகள் வரைவு என்ன கொடுக்குறாங்கன்னா, மலைகளை அடித்து உடைக்காதீர்கள், குளிப்பாறைகளை அடித்து மக்களுக்கு குறைந்த விலையில் நீங்கள் மணல் கொடுங்க, சல்லி கொடுங்க, அப்படிதானே கட்டுமானம் நடக்குன்னு சொல்லணும். தெளிவாக தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் தெளிவாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழகத்தில் இருந்து அடித்து கன்னியாகுமரியில் இருந்து அடித்து கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே கேரளாவில் 200 சதுர அடி கல்லுக விலை 9,000. ஆனால் அதே இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 200 சதுர அடி கல்லுக விலை 12,000 சுமார். அப்போ அங்கேயும் இங்கேயும் எவ்வளவோ வித்தியாசம்னா, இங்கே இருந்து தான் கற்கள் அடித்து அங்கே கொண்டு போகிறாங்க. இதில் நான் தூத்துக்குடியில் ஒரு வேலை பார்க்குறேன். தூத்துக்குடியில் 2 யூனிட் எம் சாண்டு 8,000 ரூபாய். ஆனால் இங்கே 2 யூனிட் எம் சாண்டு 12,000 ரூபாய். தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த காசை யார் எடுக்கிறாங்க? என்ன நடக்குதுன்னு உள்ள ஒரு கேள்வியை நான் என்ன செய்கிறேன், முன் வைக்கிறேன். இன்னொன்று, மூன்றாவதாக அந்த கனிம அமைச்சர் ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் கலந்த அதிமுக ஆட்சியில் பத்மநாபபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது, மலைகளை உடைக்காதீர்கள், மலைகளை வெட்டி கொண்டு போகாதீர்கள், இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சித்திரங்கோடு பகுதியில் ஒரு போராட்டம் நடத்தினார். அது சார்பாக ஒரு வழக்கும் தொடுத்தார். என்னுடைய நான் கேள்வியை முன்வைக்கிறேன், அந்த வழக்கு இப்போது என்ன நிலையில் இருக்கிறது? ஒரு கேள்வியை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதா, இல்லை வெற்றி பெற்றதா, இல்லை தள்ளுபடி செய்யப்பட்டதா? எதுக்கு என்னது அமைச்சர் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி போராட்டங்களை வந்து மக்களுக்கு கூட நிற்கிறாங்களா? அதாவது கனிம வள கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி உங்கள் தொழிலும் கூட நிற்கிறாங்களா? இல்லை, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டு, நாம் தமிழர் கட்சி உறுதியாக நிற்கிறாங்க. சமரசம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, கனிம வளங்களை கொள்ளை கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, உறுதியாக நிற்கிறாங்க. அதாவது திமுக என்னது, திமுகவுடைய ஆட்சியை, என்ன ஊழல் ஆட்சியை எதுக்குன்னு சொல்லி துணிச்சலோட நிற்கிறாங்க. அதனால இந்த தடவை என்னென்ன அரசியல் இன்னொன்று நான் சொல்றத திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறேன். அதாவது மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இருக்கு. கலைந்த முறை 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 36 லட்சம் வாக்குகளுமே ஒரு நபர் 3 வாக்குகள் வீதம் பிடித்தாங்கன்னு சொன்னாலே 1 கோடி ஓட்டை தாண்டிடும். இப்போ நான் கலைந்த சட்டசபை தேர்தலில் வாக்களிக்கல நாம் தமிழர் கட்சிக்கு. இந்த தடவை என்னுடைய இலக்கு 100 ஓட்டு. அது உறுதிப்பட நுழைத்துட்டு தான் இருக்கு 100 ஓட்டு. ஆனால் கலைந்த முறை நாம் தமிழர் கட்சி வாக்களித்த யாருமே மாற மாட்டாங்க. அதில் மாற்றுக்கிறதே இருக்காது. இப்போ புதுசாக ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க, திமுக இருக்கிறவங்க மாறி வாக்களிக்கலாம். இப்போ அந்த அரசியலுக்கெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே மாற்றி வாக்களிக்கவே மாட்டாங்க. ஆனால் வாக்காளர் எண்ணிக்கை அது கூடிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னுடைய சமீபத்தில் என்னுடைய
அந்த பத்மநாபன் தொகுதி காட்டாத்துறை ஊராட்சி அந்த பகுதியை பார்க்கும்போது கூட நிறைய மக்கள் நாம் தமிழருக்காக ஒரு அண்ணன், அதாவது அண்ணன் சீமான் அண்ணனின் பேச்சாற்றலால், அவருடைய சிந்தனை ஆற்றலால், அவருடைய செயலாற்றலால் அவருடைய பேச்சை கேட்டு மக்கள் தனித்தனியாக உருவாகிறார். யாரும் உருவாக்கல, எப்படி ஒரு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உருவாக்கல, தனித்தனியாகவே உருவாகிறார். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் 5 ஆண்டுகள்ல நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக விஜய் அவங்க கட்சி தொடங்கி இருக்காங்க. இதனால இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்குகளை பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா இளைஞர்களும் பெண்களும் அதிகமாக விஜய் கட்சி பேசுறாங்க. உங்களோட கேள்வியில நான் திருப்பி பதில் கேள்வி கேட்க தான் விரும்புறேன். அதாவது விஜய் ஒரு பல பரப்புரைகளை செய்துட்டு இருக்கிறாரு. அவர் எந்த பரப்புரையிலுமே ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி, அல்லது இவங்க செய்யறது இந்த விஷயத்துல சரி தவறு, இந்த விஷயத்தை நான் சரிப்படுத்துறேன்னு எந்த கூட்டங்களையும் பேசல. திமுக ஒரு சாதாரண ஒரு தலைவனாக அவர் என்ன செய்யல, விமர்சிக்கல, ஒரு தொண்டனாகத்தான் என்ன செய்யறாரு, அவர் விமர்சிக்கிறாரு. இப்ப அண்ணனுக்கு சீமான் அண்ணனுக்கு அந்த பரப்புரைகளை பாருங்க நீங்க, அவர் ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைக்கும் போதே அந்த ஒரு உணர்வு பொங்கும். இங்க அது இல்லை. அதனால விஜய் வந்ததுனால என்னது, நாம் தமிழர் கட்சியோட வாக்கு என்ன செய்யாது, வாக்கு சதவீதமும் எந்த இதுலயுமே மாற்றமே இருக்காது. அதில் நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு தொல் திருமாவளவன் இருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, இவர் கமல் இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, நிறைய சமத்துவ மக்கள் கட்சி என்னது இவர் சரத்குமார் முன்னாடி இருந்தாரு, இப்ப இருக்கிறாரு, அவருக்கு எந்த தலைவருமே எந்த பொதுக்கூட்டம் போடுறாங்க, எந்த மக்களுக்காக முன்னெடுக்கிறாங்க. அதனால இந்த நாம் தமிழுடைய வாக்குகள் என்பது என்னது சிதறாது. அதுபோல என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். வழக்கமா ஒரு அண்ணன் பேட்டி எடுக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க மற்றவங்களை கூட விஜய கூட நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியே தவறான கேள்வி. தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி, உங்க கூட நீங்க கூட்டணிக்கு யாராவது வந்து சேர்த்துக் கொள்வீங்களான்னு என்ன செய்யணும், கேட்கிற கேள்வியே கேட்கணும். ஆனா நீங்க விஜய கூட கூட்டணி போறீங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழலை இந்த பத்திரிகை ஊடகங்களை என்னது உருவாக்கி வச்சிருக்காங்க. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். நாம் தமிழர் கட்சின்னு சொல்லும் போது தமிழ் தேசியம், அது வெற்றி கழகம் என்பது என்னது தமிழ் தேசியமும் திராவிடமும் என்று சொன்னார்கள். சொல்ல அதுல என்னுடைய அண்ணனுக்கு கருத்துல நான் உறுதியா இருக்கிறேன். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால 9ஆம் வகுப்பு பாடத்தை ஒரு புத்தகம் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்க, அந்த புத்தகத்தை பார்க்கிறேன். அதுல திராவிட மொழிகளுக்குள் வடமொழி புகுந்து விட்டது, திராவிட மொழி என்றால் என்ன, அது எங்க இருக்குது, அதன் வடிவம் என்ன, கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? எங்க ஐயா இப்போ ஒரு 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க திராவிட மொழி பார்த்துருக்கா? ஆமா, நீங்க பார்த்துருக்கா திராவிட மொழி? இல்ல, நான் பார்த்துட்டு இல்லை, எனக்கு 45 வயசு. நீங்க பார்த்துருக்கா தம்பி? இல்ல. அப்ப திராவிட மொழி எங்கே இருக்குது? அப்போ அதுல திராவிட வெற்றி கழகமும் தமிழ் இது இது நாம் தமிழர் கட்சின்னு சொல்லும்போது வெவ்வேறு சிந்தனை ஆற்றுகள் அதுல உறுதியாக என்ன செய்வாங்க, எதிர்ப்பாங்க, எதிர் கருத்துக்கள் இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே இருக்காது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா, அரசிட்ட பதில் இருக்கா? திராவிட மொழி எங்கே இருக்கிறது? அதாவது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு விமர்சனம் உண்டு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்கள் மீதும் ஒரு விமர்சனம் உண்டு. அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள்னா என்ன? அதுல அண்ணன் தான் அடிக்கடி சொல்லுவார், அப்படிதானே, விமர்சனத்தை தாங்காதவன் வளர முடியாதுன்னு சொல்லுவாரு. காய்க்கின்ற மரத்துல நம்முடைய பழக்க வழக்கத்தில் சொல்லும் போது காய்க்கின்ற மரத்தில் தான் என்ன செய்வாங்க, கல்லறிவார்கள். இது காய்க்கக்கூடிய மரம். நாம் தமிழர் கட்சி என்பது என்னது, காய்க்கக்கூடிய ஒரு மரம், அதில் கல்லறிவார்கள். அந்த கல்லை தாங்கக்கூடிய சக்தி நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. அது மேலும் மேலும் என்னது, அடுத்த முறை இந்த கனிகளை பறித்து விட்டாலும் அடுத்த முறை என்ன செய்யும், கனிகள் நிரம்பி மரத்தில் வழி. அதுல உறுதியான இருப்பாரு. நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ.